Hi everyone, welcome to Daily Current Affairs section. நாம இப்போ ஜனவரி 13th இருந்து 17th கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ டோட்டலா 5 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். ஸோ ஒன் பை ஒன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் வெட்டரன்ஸ் டே இஸ் அப்சர்வ்டு ஈச் இயர் ஆன். ஓகேவா? ஸோ இந்த இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் வெட்டரன்ஸ் டே வந்து எந்த டேல செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த டேல செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா ஜனவரி 14th வந்து செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா? அண்ட் இந்த இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ்க்கான வெட்டரன்ஸ் டே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்ம்டு ஃபோர்ஸ்ல இருந்து ரிட்டையர்ட் ஆன பர்சன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அவங்களுடைய தாட்ஸா இருக்கட்டும் இல்ல அவங்களுடைய பிளான்ஸா இருக்கட்டும் அது வந்து இப்பவுமே வந்து சர்விங்ல இருக்கிற பர்சன்ஸ் வந்து வெல்கம் பண்ற அந்த மீனிங் தான். ஓகேவா? இப்ப இருக்கிற சர்விங்ல இருக்கிற பர்சன்ஸுக்கும் ஆல்ரெடி ரிட்டையர்ட் ஆன பர்சன்ஸுக்கும் இருக்கிற பாண்ட் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அதை வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அண்ட் ஜான் 15th வந்து நம்ம என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஆர்மி டேவா வந்து செலிப்ரேட் பண்றோம். அண்ட் இந்த ரெண்டு டேக்குமே வந்து ஒரு கனெக்ஷன் அப்படின்றது இருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ்க்கான வெட்டரன் டே இருக்கு இல்லையா? இது எப்போல இருந்து செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2017ல இருந்து செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் எத்தனாவது எடிஷன் இந்த இயர் செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா 6th எடிஷன். ஓகே. அண்ட் இந்தியன் ஆர்மி டேக்கு எத்தனாவது எடிஷன் இந்த இயர் செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா 74th எடிஷன் வந்து இந்த இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இது ரெண்டுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இந்தியன் சீஃப் கமாண்டர் இருக்கார் இல்லையா? ஓகேவா? ஸோ ஆர்மியுடைய ஃபர்ஸ்ட் சீஃப் கமாண்டரா வந்து எந்த பர்சன் அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னா KM கரியப்பா அப்படின்ற பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஓகேவா? அண்ட் இவர் எந்த டேல அப்பாயிண்ட் ஆனாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா Jan 15 1949ல வந்து இவர் அந்த பொசிஷனுக்கு வந்து அப்பாயிண்ட் ஆனாரு. ஓகேவா? ஸோ 1949 இந்த Jan 14 வரைக்கும் யார் இருந்தா அப்படின்னா ஒரு பிரிட்டிஷ் பர்சன் தான் வந்து இந்தியன் ஆர்மியுடைய சீஃப் ஆஃப் தி கமாண்டரா இருந்தாங்க. ஓகேவா? ஸோ பிரான்சிஸ் பச்சர் அப்படின்ற பர்சன். ஸோ அவர் அந்த பொசிஷனை விட்டு விலகினதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இந்தியன் சீஃப் கமாண்டரா பொறுப்பேற்றது கரியப்பா அப்படின்ற பர்சன். எந்த டேட்ல அப்படின்னா Jan 15. ஸோ அந்த டேவை தான் நம்ம என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா இந்தியன் ஆர்மி டேவா வந்து செலிப்ரேட் பண்றோம். அண்ட் இதே பர்சன் வந்து ரிட்டையர்ட் ஆயிருப்பார் இல்லையா? ஓகேவா? ஸோ அவர் ரிட்டையர்ட் ஆன டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா Jan 14. ஸோ அவர் ரிட்டையர்ட் ஆன அந்த டேவை தான் நம்ம என்னன்னு செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்ம்டு ஃபோர்ஸ்க்கான வெட்டரன்ஸ் டேவா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஆர்மி சீஃப் அப்பாயிண்ட் ஆன டேவை நம்ம இந்தியன் ஆர்மி டேவா செலிப்ரேட் பண்றோம். அண்ட் அவர் ரிட்டையர்ட் ஆன டேவா என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா ஆர்ம்டு ஃபோர்ஸ்க்கான வெட்டரன்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அண்ட் இது 2017ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இந்த இயர் வந்து இதோடைய 6th எடிஷனை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ கரண்ட்ல ஓகே இந்தியன் ஆர்மிக்கான சீஃபா யார் ஆக்ட் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா MM நர்வானே அப்படின்ற பர்சன் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்தியன் நேவிக்கு வந்து யார் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா சீஃப் பொசிஷனா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹரிகுமார் அப்படின்ற பர்சன் ஆக்ட் பண்றாங்க. அண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு சீஃப் பர்சனா யார் ஆக்ட் பண்றா VR சௌத்ரி அப்படின்ற பர்சன் வந்து ஆக்ட் பண்றாங்க. ஓகேவா? அண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டேவை எப்போ செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா October 8 அப்படின்றது. ஓகேவா? ஸோ இது என்ன டே? ஆர்மி டே. அண்ட் ஏர்ஃபோர்ஸ்க்கான டே எப்போ செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா October 8 அப்படின்றத வந்து செலிப்ரேட் பண்றோம். அண்ட் இந்தியன் நேவி டே எப்போ செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா December 4 வந்து இந்தியன் நேவி டேவா செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா? ஸோ MM நர்வானே வந்து ஆர்மி சீஃப், VR சௌத்ரி அப்படின்றவங்க ஏர்ஃபோர்ஸ் சீஃப், அண்ட் ஹரிகுமார் அப்படின்றவங்க இந்தியன் நேவி சீஃபா வந்து ஆக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், நேஷனல் ஸ்டார்ட் அப் டே இஸ் டு பி செலிப்ரேட்டட் ஆன். ஓகேவா? ஸோ இந்த நேஷனல் ஸ்டார்ட் அப் டே வந்து எப்போ செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரீசெண்டா தான் வந்து என்ன நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து இதை அனௌன்ஸ் பண்ணாரு. ஸோ இந்தியாவில் இந்த ஸ்டார்ட் அப் இனோவேஷன் மிஷன் அப்படின்றது வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ என்ன ஸ்டார்ட் பண்ணாங்க? ஸ்டார்ட் அப் இனோவேஷன் மிஷன் அப்படின்றது எந்த இயர் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2016ல வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் அப் அப்படின்றத வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ரீசனுக்காக 2016ல ஸ்டார்ட் அப் இனோவேஷன் மிஷன் அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் இப்போ வந்து ஒரு 1 week செலிப்ரேஷனாக வந்து இந்த ஸ்டார்ட் அப்பை வந்து இந்தியா ஃபுல்லாக ப்ரமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீக் லாங் ஒரு இனோவேஷன் ப்ரோக்ராம் அப்படின்றத வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அண்ட் அந்த ப்ரோக்ராம்ல தான் என்ன பண்ணாரு அப்படின்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி என்னன்னு அனௌன்ஸ் பண்ணாரு,
ஜான்வரி 16 அப்படின்றது. ஓகே, ஸோ ஜான்வரி 16 அப்படின்றத இதுக்கப்புறமா எவ்ரி இயர் என்ன டேவா செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னா நேஷனல் ஸ்டார்ட் அப் டேவா வந்து செலிப்ரேட் பண்ண போறோம். ஓகே, அண்ட் ஓவராலா இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல் ஓவர் வேர்ல்டோட நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரியா வந்து இருக்கு. எதுக்கு கீழே அப்படின்னா இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாம் வந்து உருவாகுது இல்லையா? ஓகேவா? ஸோ லார்ஜஸ்ட் தேர்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இன் ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 பொசிஷன்ல எந்த கம்பெனி என்ன கண்ட்ரிஸ் இருக்கு அப்படின்னா யூஎஸ்ஏ வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்லையும் சைனா வந்து செகண்ட் பொசிஷன்லையும் இருக்கு. ஸோ அதிகமான ஸ்டார்ட் அப்ஸ் உருவாகிற அந்த ரேங்கிங்ல இந்தியாவுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரியா வந்து இருக்கு. ஓகே, அண்ட் இந்தியால மொத்தமா வந்து எத்தனை ஸ்டார்ட் அப் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா எவ்வளவு இருக்கு அப்படின்னா 82 ஸ்டார்ட் அப் அப்படின்றது வந்து இந்தியால இருக்கு. ஓகேவா? அண்ட் குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ்ல ஓகே, ஸோ ஸ்டார்ட் அப் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி வரும்? இனோவேஷனை பேஸ் பண்ணி தானே வரும். ஓகேவா? ஸோ நம்ம கிட்ட ஐடியாஸ் ஏதாவது இருந்தா அந்த ஐடியாஸுக்கு ஃபினான்ஸ் பண்றதுக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்துமே வந்து எப்படி என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு ஃபினான்ஷியலாகவும் சப்போர்ட் பண்ணுவாங்க அண்ட் நமக்கு டெக்னிக்கலா அட்வைஸ் பண்றதுக்குமே வந்து நிறைய ஆர்கனைசேஷன் அப்படின்றத வந்து கவர்மெண்ட் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ்ல இந்தியாவுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய பொசிஷன் வந்து 46 ஆயிருக்கு. ஓகே, ஸோ குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ்ல இந்தியாவுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 46th பொசிஷன்ல இருக்கு. ஸோ இதுக்கப்புறமா எவ்ரி இயர் ஜான்வரி 16 அப்படின்றத வந்து நம்ம என்ன டேவா செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னா நேஷனல் ஸ்டார்ட் அப் டேவா வந்து செலிப்ரேட் பண்ண போறோம். ஓகேவா? அண்ட் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து ரீசெண்டா இன்னொரு டேவையுமே அனௌன்ஸ் பண்ணாரு. ஓகே, என்ன டே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 26 அப்படின்றது. ஓகே, ஸோ டிசம்பர் 26 அப்படின்றது என்ன டேவா அனௌன்ஸ் பண்ணாரு? வீர் பால் திவாஸா செலிப்ரேட் பண்றதா வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி ரீசெண்டா 2 டேவை வந்து இதுக்கப்புறமா எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒன்னு வந்து டிசம்பர் 26 அப்படின்றத வீர்பால் திவாஸா செலிப்ரேட் பண்றாங்க அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்னது ஜான்வரி 16 அப்படின்றத வந்து நேஷனல் ஸ்டார்ட் அப் டேவா வந்து செலிப்ரேட் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன், who has been appointed as the 10th chairman of Indian Space Research Organization. So Indian Space Research Organization நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? என்னது? இஸ்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா? ஓகே, இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெங்களூர்ல வந்து இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து இருக்கு. அண்ட் இஸ்ரோ ஆர்கனைசேஷனுக்கான சேர்மனா நெக்ஸ்ட் 3 years பீரியடுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 3 years பீரியடுக்கு யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ் சோம்நாத் அப்படின்ற பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க எந்த ஸ்டேட்டை சேர்ந்த பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேரளா ஸ்டேட்டை சேர்ந்த பர்சன். அண்ட் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் இருக்கு இல்லையா? எங்க இருக்கு? திருவேண்டரம்ல இருக்கா. ஓகே, ஸோ அதோடைய டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்த எஸ் சோம்நாத் அப்படின்ற பர்சனை இஸ்ரோவுடைய எத்தனாவது சேர்மனா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? 10th சேர்மனா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் இவர் வந்து யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கே சிவான் அப்படின்ற பர்சனை தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி இஸ்ரோவுடைய சேர்மனா யார் இருந்தா? கே சிவான். அவரை ரீப்ளேஸ் பண்ணி இப்ப புதுசா 10th இஸ்ரோ சேர்மனா யார் வந்திருக்கா? எஸ் சோம்நாத் அப்படின்ற பர்சன் வந்திருக்காங்க. ஓகே, அண்ட் இஸ்ரோவுடைய ஃபர்ஸ்ட் சேர்மன். ஓகே, ஸோ இந்த இஸ்ரோ ஆர்கனைசேஷனுடைய ஃபர்ஸ்ட் சேர்மனா வந்து யார் இருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விக்ரம் சாராபாய் தான் வந்து ஃபர்ஸ்ட் இஸ்ரோவுடைய சேர்மனா இருந்தாரு. அண்ட் இந்தியன் ஸ்பேஸ் உடைய ஃபவுண்டிங் ஃபாதர் நம்ம வந்து யாரை கன்சிடர் பண்ணுவோம், யாரை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விக்ரம் சாராபாய் அப்படின்ற பர்சனை தான் வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இஸ்ரோவுடைய ஃபர்ஸ்ட் சேர்மனும் அவர் தான். அண்ட் இந்தியன் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்கான ஒரு ஃபவுண்டர் அப்படி இல்லைன்னா ஃபாதர் ஃபிகரா வந்து யாரை கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா விக்ரம் சாராபாய் அப்படின்ற பர்சனை தான் கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, அண்ட் 9th சேர்மனா யார் இருந்தா? கே சிவான் அப்படின்ற பர்சன் வந்து 9th சேர்மனாவும். அதுக்கு முன்னாடி வந்து ஏஎஸ் கிரண்குமார் அப்படின்ற பர்சன் இருந்தாரு. அண்ட் இவருக்கும் முன்னாடி யார் இருந்தா அப்படின்னா ராதாகிருஷ்ணன் அப்படின்ற பர்சன் வந்து இருந்தாங்க. ஓகே, அண்ட் 7th சேர்மனா 6th சேர்மனா யார் இருந்தா அப்படின்னா மாதவன் நாயர் அப்படின்ற பர்சன் 6th சேர்மனாவும் கஸ்தூரி ரங்கன் அப்படின்ற பர்சன் வந்து 5th சேர்மனாவும் வந்து இஸ்ரோக்கு ஆக்ட் பண்ண பர்சன்ஸ். நெக்ஸ்ட், அண்ட் இந்த சோம்நாத் அப்படின்ற பர்சன் இருக்கார் இல்லையா? ஓகேவா? ஸோ அவரை வந்து ராக்கெட் மிஷின்ஸ்ல வந்து அதிகமா அவருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது இருந்தது. ஸோ பிஎஸ்எல்வி நம்மளுடைய ராக்கெட் எல்லாம் இருக்கு இல்லையா? பிஎஸ்எல்வியா இருக்கட்டும், ஜிஎஸ்எல்வியா இருக்கட்டும். ஓகேவா? ஸோ அதுல வந்து அவருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது வந்து அதிகமாவே
இருந்தது. Next one, Indian Bank has recently signed a MOU with which of the following institution to launch a startup funding scheme in Springboard to support early stage startup. So Indian Bank இருக்கா, அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு, சென்னையில இருக்கு. ஓகேவா? ஸோ இந்தியன் பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் கூட டைப் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஏர்லி ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப், அதாவது ஸ்டார்ட் அப் ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் ஆகுற அந்த ஸ்டேஜ்ல வந்து அவங்களுக்கு ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு இன்ஸ்டிடியூஷன் கூட வந்து டைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ப்ரோக்ராமுடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இண்ட் ஸ்ப்ரிங் போர்டு அப்படின்றது. ஓகேவா? ஸோ அந்த ப்ரோக்ராமுடைய நேம் என்னது, இண்ட் ஸ்ப்ரிங் போர்டு அப்படின்றது. அண்ட் இந்த ப்ரோக்ராமுக்கு கீழே அந்த இயர்லி ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ ஆரம்ப கட்டத்தில் ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ற அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற அந்த ஸ்டார்ட் அப்புக்கு எவ்வளோ லோன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப் டு 50 crore வரைக்குமான லோன்ஸை வந்து யார் கொடுக்குறா, இந்தியன் பேங்க் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இதுக்கான டெக்னாலஜி சப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ டெக்னிக்கல் அட்வைசஸ் அந்த மாதிரி சப்போர்ட் எல்லாம் வந்து எந்த இன்ஸ்டிடியூஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா IIM கோழிக்கோடு அப்படின்ற இன்ஸ்டிடியூஷன் தான் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ ரீசெண்டா IIM கோழிக்கோடு அண்ட் இந்தியன் பேங்க் வந்து எதுக்காக டைப் பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் இருக்கிற இயர்லி ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப்புக்கு வந்து அவங்க ஃபினான்ஷியலா வந்து சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் அந்த ப்ரோக்ராமுடைய நேம் என்னது, இண்ட் ஸ்ப்ரிங் ஸ்கீம். ஸோ அதுக்கு கீழே எவ்வளோ அமௌண்ட் வந்து லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப் டு 50 crore வரைக்குமான லோன்ஸ் அப்படின்றத வந்து அவங்க இதுக்கு கீழே வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? அண்ட் இந்த IIM இருக்காங்க இல்லையா? ஸோ எந்த ப்ரோக்ராம்க்கு கீழே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய லைவ் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ்க்கு கீழே தான் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இனோவேஷன் வெஞ்சரிங் ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்றது தான். ஓகே, ஸோ லேர்னிங் இனோவேஷன் வெஞ்சர் ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்றது தான் வந்து அதோடைய ஃபுல் ஃபார்ம். ஸோ அந்த ஸ்கீமுக்கு கீழே தான் வந்து அவங்க டெக்னிக்கல் அட்வைசஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்கீமுக்கு கீழே அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், according to Forest Survey Report 2021, which of the following state has largest forest cover area wise in the country? ஓகேவா? ஸோ ஏரியா வைஸ் அப்படின்றதுல இந்தியால வந்து எந்த ஸ்டேட் வந்து ஃபாரஸ்ட் கவர்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஃபாரஸ்ட் சர்வே ரிப்போர்ட் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ இது எப்போ ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1987ல வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த இயர் 2021ல ரிலீஸ் பண்ணிருக்காங்கல்ல, இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 17th எடிஷன். ஓகே, அண்ட் இது வந்து எவ்ரி 2 yearsக்கு ஒன்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. அண்ட் லாஸ்டா எப்போ இந்த சர்வே ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா 2019ல ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் அதுல இருந்து இந்த 2021க்கு எந்தெந்த ஸ்டேட்ல எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத வந்து கம்பேர் பண்ணி தான் வந்து இந்த லிஸ்ட்டை இந்த ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கம்பேர் டு 2019 பண்ணும்போது எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இருக்கு, எந்த ஸ்டேட் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டே காட்டாம அதே ஸ்டேஜ்ல இருக்காங்க, அண்ட் எந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து வர்ஸ்ட் பிளேஸ்ல போயிருக்கு அப்படிங்கிற எல்லாமே வந்து இதுல என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்க்ளூட் வந்து ஆயிருக்கும். அண்ட் இதை யார் ரிலீஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய என்விரான்மெண்டல் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, யாரு, பூபேந்திர யாதவ் அப்படின்ற பர்சன். ஓகேவா? ஸோ அவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ரிப்போர்ட் பிரகாரம் இந்தியாவில இருக்கிற எந்த ஸ்டேட்ல வந்து அந்த ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர், ஸோ ஃபாரஸ்ட் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும், காடு. ஓகேவா? ஸோ எந்த ஸ்டேட்ல காடு அதிகமா இருக்கு அதையும் கால்குலேட் பண்ணுவாங்க. பிளஸ் ட்ரீ கவர் அப்படின்றது என்ன அப்படின்னா எந்தெந்த ஸ்டேட்ல வந்து மரங்கள் அப்படின்றத வந்து அதிகமா வளர்க்குறாங்க. ஓகேவா? ஸோ அதுவுமே வந்து இந்த ஃபாரஸ்ட் சர்வேல வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபாரஸ்ட் சர்வே அப்படின்றது இந்தியாவில் இருக்கிற அந்த ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியாவை மட்டும் வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. பிளஸ் அதோட சேர்ந்து இந்த ட்ரீ கவர் அப்படின்றதையுமே வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏரியால எவ்வளோ ட்ரீஸ் இருக்கு அப்படிங்கிறதையுமே வந்து பேஸ் பண்ணி தான் இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுபடி எந்த ஸ்டேட்ல வந்து ஏரியா வைஸ்ல ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேஷ் ஸ்டேட் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருக்காங்க. ஓகேவா? அண்ட் கம்பேர் டு 2019 கம்பேர் பண்ணும்போது எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து பெஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கானா, ஆந்திரா, ஓகேவா? ஸோ ஒடிசா, கர்நாடகா இந்த மாதிரி ஸ்டேட்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வந்து இந்த ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர்ல, அதாவது நிறைய மரங்கள் வளர்க்கறது மூலியமா வந்து அவங்க வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. ஸோ இந்த கிரீன் கலர்லாம் இருக்கு இல்லையா,
இந்த லைட் கிரீன் கலர் அப்படின்றது வந்து கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்கும், பட் ரொம்ப லோ லெவல்ல வந்து அவங்களுடைய இம்ப்ளிமெண்ட் அப்படின்றத வந்து காட்டியிருக்காங்க. அண்ட் இந்த டார்க் கிரீன் கலர் இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ அந்த டார்க் கிரீன் கலர் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிப்போர்ட்ல வந்து பெஸ்ட் இம்ப்ரூவைசேஷன் அப்படின்றத கொடுத்தது. அது எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கானா ஸ்டேட் தான் வந்து இந்த இயர் ரிப்போர்ட்ல வந்து பெஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றத வந்து காட்டியிருக்காங்க. அண்ட் செகண்ட் பிளேஸ்ல ஆந்திராவும், அண்ட் தேர்ட் பிளேஸ்ல யார் இருக்கா அப்படின்னா ஒடிசா அப்படின்ற ஸ்டேட்டும் இருக்கு, ஓகேவா? அண்ட் இந்த ரெட் கலர் மார்க் இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய ரிப்போர்ட் எப்படி இருக்கு அப்படின்னா நெகட்டிவ்ல இருக்கு. அதாவது அவங்க ஒரு எந்த இனிஷியேட்டிவுமே இருக்கலாம், அவங்களுடைய ஃபாரஸ்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் சரி அண்ட் ட்ரீ கவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த ஒரு இனிஷியேட்டிவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணல. ஸோ மெயினா என்னென்ன ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற ஸ்டேட்ஸ் தான் வந்து நிறைய டாப், அதாவது பாட்டம்ல இருக்கிற 5 ஸ்டேட்ஸுமே என்னது அப்படின்னா நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற ஸ்டேட்ஸ் தான் இருக்கு, ஓகேவா? ஸோ நம்ம மேங்க்ரோவ் காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அதுவா இருக்கட்டும் இல்ல பேம்போ ஃபாரஸ்ட், ஸோ இது எல்லாமே வந்து கம்பேர்ட் டு 2019 இந்த இயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஓவராலா 2216 ஸ்கொயர் மீட்டர் வந்து ஓவராலா நமக்கு ஃபாரஸ்ட் பிளஸ் ட்ரீ கவர்ல இந்தியா ஃபுல்லாவே வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த போர்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த இயர் ரிப்போர்ட்ல வந்து புதுசா என்ன ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டைகர் ரிசர்வ் இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ அதையுமே வந்து கால்குலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிற டைகர் ரிசர்வ் பிளேசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுலயுமே இந்த ஃபாரஸ்ட் பிளஸ் ட்ரீ கவர் அப்படின்றத கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுல எந்த எந்த டைகர் ரிசர்வ் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னா பக்கி டைகர் ரிசர்வ், ஓகேவா? ஸோ இந்த பக்கி டைகர் ரிசர்வ் வந்து எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ்ல வந்து இருக்கு, ஓகேவா? ஸோ இந்த பக்கி டைகர் ரிசர்வ் வந்து எங்க இருக்கு அப்படின்னா அருணாச்சல்ல இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைமா டைகர் ரிசர்வுக்கும் இந்த ஃபாரஸ்ட் சர்வே அப்படின்றத வந்து இந்த இயர் தான் இன்க்ளூட் பண்ணாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அருணாச்சல் பிரதேச சேர்ந்த பக்கி டைகர் ரிசர்வ் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், பிஹு ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட் இன் விச் ஸ்டேட்? ஸோ இந்த பிஹு ஃபெஸ்டிவல் அப்படின்றது வந்து எந்த ஸ்டேட்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அசாம்ல தான் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ இந்த பிஹு அப்படின்றது பொதுவாகவே எந்த ஸ்டேட்ல செலிப்ரேட் பண்ற ஃபெஸ்டிவல் அப்படின்னா அசாம்ல செலிப்ரேட் பண்ற ஃபெஸ்டிவல் தான், ஓகேவா? ஸோ ஜான்வரி மந்த் வந்து இவங்க செலிப்ரேட் பண்றாங்க இல்லையா, இந்த பிஹு ஃபெஸ்டிவல் அவங்க என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகே? ஸோ நமக்குமே வந்து பொங்கல் வந்து என்ன ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் தானே, ஓகே? ஸோ அதே மாதிரி பஞ்சாப்ல லொஹ்ரி அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுவுமே என்ன ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் தான், ஓகேவா? ஸோ லொஹ்ரி அப்படின்றது வந்து எங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா பஞ்சாப்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிரா ஸ்டேட் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இவங்கெல்லாம் வந்து சங்கராந்தி அப்படின்னு சொல்லி இந்த நமக்கு வர்ற அந்த ஜான்வரி 14 அண்ட் 15 டே இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ அந்த டேவை என்னன்னு செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றாங்க. அண்ட் இந்த பிஹு ஃபெஸ்டிவல், இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மாக் பிஹு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதை சொல்லுவாங்க, ஓகேவா? அண்ட் ஏப்ரல் மந்த்ல வந்து அசாமீஸோடைய நியூ இயர் இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ அதையுமே அவங்க என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா பிஹு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதை வந்து பொஹாக் பிஹு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. அண்ட் அக்டோபர் மந்த் வந்து அதாவது ஹார்வெஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, அந்த விவசாயம் அவங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த இயர் வந்து நல்ல மகசூல் வரணும் அப்படின்றதுக்காக ப்ரே பண்ணி, அதாவது ஒரு ஃபெஸ்டிவலோட வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதை வந்து கட்டி பிஹு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகே? ஸோ அக்டோபர் மந்த் வந்து அந்த ஹார்வெஸ்ட் வந்து நல்லபடியா வரணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு பிஹு ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அசாமீஸோடைய நியூ இயரையும் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிஹு ஃபெஸ்டிவல் தான் சொல்லுவாங்க. அது வந்து பொஹாட் பிஹு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஜான்வரியில வந்து அவங்க செலிப்ரேட் பண்ற அந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலை என்ன நேம் சொல்லுவாங்க அப்படின்னா மேக் பிஹு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. அண்ட் லுசாங் ஃபெஸ்டிவல் வந்து எந்த ஸ்டேட்ல செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா சிக்கிம் ஸ்டேட்ல வந்து செலிப்ரேட் பண்றத வந்து லுசாங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், இந்தியா ஹேஸ் கன்க்ளூடட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வித். ஸோ ரீசெண்டாக இந்தியா வந்து ஒரு கண்ட்ரியோடைய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்கான ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வந்திருக்காங்க. எந்த கண்ட்ரியோட அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூகே கூட தான் வந்து வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றது என்ன, இந்த ரெண்டு கண்ட்ரிக்கும் நடுவுல வந்து அந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்றது நடக்கும் இல்லையா, ஓகேவா? ஸோ அதுக்கான கவர்மெண்ட் டேரிஃப் அப்படின்றது வந்து ஒன்று லோவா இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா
அமௌண்ட்டே வந்து பே பண்ணக்கூடாது ஓகேவா. ஸோ அந்த டாக்ஸ் ரிலேட்டட் இருக்கும் இல்லையா, ஸோ இம்போர்ட் பண்றோம் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா அந்த கவர்மெண்ட் டாரிஃப்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒண்ணு வந்து ரொம்ப கம்மியா கொடுப்பாங்க, அப்படி இல்ல அப்படின்னா அந்த ட்ரேடிங்கான ஃபீஸ் அப்படின்றதே வந்து இருக்காது. ஸோ அதுதான் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றது. அண்ட் ரீசெண்டா இந்தியா வந்து எந்த கண்ட்ரியோட வந்து இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்து டைப் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யூகே கூட தான் வந்து டைப்க்கு கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இயர்லி ஹார்வெஸ்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ என்னது இயர்லி ஹார்வெஸ்ட் அக்ரிமெண்ட். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி அவங்க பண்ற அக்ரிமெண்ட் இது ஓகேவா. அதாவது ரெண்டு கண்ட்ரீஸுக்குமான ட்ரேடிங்கான ஒரு இயர்லியர் ஸ்டேஜ், அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அண்ட் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு கீழே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எல்லா திங்ஸையுமே வந்து நம்மளால ட்ரேட் பண்ண முடியாது ஓகேவா. ஸோ குறிப்பிட்ட அதாவது திங்ஸுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ ட்ரேட் பண்றதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறத தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இயர்லி ஹார்வெஸ்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்க்கு கீழே ரீசெண்டா இந்தியாவும் எந்த கண்ட்ரியும் இந்த இயர்லி ஹார்வெஸ்ட் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியா அண்ட் யூகே வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ ஆல்ரெடி இதே அக்ரிமெண்ட்க்கு கீழே ஆஸ்திரேலியா, ஜப்பான், பிரான்ஸ் இது போன்ற கண்ட்ரிகள்ல வந்து இந்தியா ஆல்ரெடி இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்தியா ஹாஸ் கிராண்டட் USD 900 million டு ரீசென்ட்லி டு ஓவர்கம் ஃபாரெக்ஸ் கிரைசிஸ் ஓகேவா. ஸோ ஃபாரெக்ஸ் அப்படின்றது என்ன, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சா ஓகேவா. ஸோ ரீசெண்டா எந்த ஆல்ரெடி பார்த்திருக்கோம், ஸ்ரீலங்காவுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அப்படின்றது வந்து ரொம்பவே மோசமா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் மொத்தமாவே அவங்க கிட்ட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது வந்து கிடையாது ஓகேவா. ஸோ அதனால இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 900 million அமௌண்ட் வந்து அவங்களுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு கொடுத்து வந்து என்ன பண்றாங்க, ஹெல்ப் பண்றாங்க. ஸோ இந்தியா வந்து ரீசெண்டா 900 million அப்படின்றது எந்த கண்ட்ரிக்கு ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா ஸ்ரீலங்காக்கு தான் வந்து ப்ரொவைட் பண்றாங்க ஓகேவா. ஸோ பேசிக் நீட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ ஃபுட்டே எடுத்துக்கலாமே ஓகேவா. ஸோ அந்த ஃபுட்டை வந்து அவங்க இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க பே பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் இருக்கணும் இல்லையா ஓகேவா. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் இருந்தா மட்டும்தான் அவங்களால இம்போர்ட் அப்படின்றதே பண்ண முடியும். பட் அவங்க கிட்ட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வே இல்லை அப்படின்னா அவங்களால வந்து இம்போர்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து ரொம்ப மோசமான நிலைமை, ஃபினான்ஷியல் நிலைமையில தான் யார் இருக்கா அப்படின்னா ஸ்ரீலங்கா வந்து இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, 900 million வந்து கொடுத்து சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் இந்த 900 million வந்து எதுக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏசியன் கிளியரிங் யூனியன் இருக்கு இல்லையா ஓகேவா. ஏசியன் கிளியரிங் யூனியனுக்கு கீழே வந்து இவங்க எவ்வளவு அமௌண்ட் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா $509 million வந்து கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்ரெடி நம்மளுடைய ஆர்பிஐ இருக்காங்க இல்லையா ஓகேவா. ஸோ அவங்க வந்து கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட் அப்படின்றத வந்து இவங்களோட பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட்க்கு கீழே எவ்வளோ அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா 400 million அப்படின்றத வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இந்த கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கண்ட்ரீஸ் அண்ட் டூ டிஃப்ரெண்ட் கரன்சிஸ் ஓகேவா. ஸோ என்ன இதுல இந்த கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட்ல வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா ரெண்டு பார்ட்டிஸ் அண்ட் ரெண்டு டிஃப்ரெண்ட் கரன்சிஸ் ஓகேவா. ஸோ அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈக்குவல் அமௌண்ட்டை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து லோனா வந்து கொடுத்துப்பாங்க ஓகே. ஸோ இப்போ இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா ரெண்டுக்குமே கரன்சி அப்படின்றது ரூபி, பட் அதோடைய வேல்யூ அப்படின்றது மாறுமா ஓகேவா. ஸோ இங்க நமக்கு வந்து 50 rupees இருக்கு அப்படின்னா அவங்களுடைய கணக்குக்கு வந்து 100 rupees இருக்கலாம் ஓகேவா. ஸோ நம்மளுடைய 50 rupees வேல்யூ வந்து அவங்களுடைய கண்ட்ரில வந்து என்னவா இருக்கலாம், 100 இருக்கலாம் ஓகேவா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் கரன்சிஸை வந்து ஈக்குவல் அமௌண்டா, ஸோ இவங்க வந்து 1 lakh crore கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுமே வந்து 1 lakh crore வந்து கொடுக்கணும். அதாவது அவங்களுடைய கரன்சில 1 lakh crore அப்படின்றத வந்து அவங்க நமக்கு லோனா கொடுப்பாங்க ஓகே. ஸோ இப்படி சேம் ரெண்டு டிஃப்ரெண்ட் கரன்சி சேம் ஈக்குவல் அமௌண்ட்ல வந்து லோனை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டேட்குள்ள வந்து அதை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து டிசைட் பண்ணுவாங்க. அதுதான் என்ன அப்படின்னா கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட் அப்படின்றது. ஸோ இந்த ஏசியன் கிளியரிங் யூனியன் அண்ட் கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட்க்கு கீழே இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஸ்ரீலங்காக்கு எவ்வளவு ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா 900 million அப்படின்றத வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் ஸ்ரீலங்காவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய கேபிட்டலா வந்து ஜெயவர்தனபுர கோட்டை அப்படின்றது வந்து இருக்கு. அண்ட் பிரைம் மினிஸ்டரா யார் இருக்கா, மஹிந்தா ராஜபக்ஷே அப்படின்ற பர்சன். அண்ட் பிரசிடென்டா யார் இருக்கா அப்படின்னா கோத்தபாய ராஜபக்ஷே அப்படின்ற பர்சன் வந்து பிரசிடென்டா ஆக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் UBS has projected India's GDP at for financial year 2022. So UBS அப்படின்றது வந்து எந்த கண்ட்ரி
பேஸ்டு ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு சுவிட்சர்லாந்து பேஸ்டு ஒரு ஆர்கனைசேஷன். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜூரிக்ல தான் வந்து இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு மல்டிநேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இவங்க வந்து இந்தியாவுடைய ஜிடிபி growth ஃபார் தி ஃபினான்ஷியல் இயர் 2022 ஓகேவா எவ்வளோ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 9.1% வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. எந்த இயருக்கு? ஃபார் தி ஃபினான்ஷியல் இயர் 2022க்கு. அதே இது ஃபினான்ஷியல் இயர் 2023க்கு நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு எவ்வளோ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 8.2% வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ யூபிஎஸ் அப்படின்ற ஆர்கனைசேஷன் இந்தியாவுடைய ஜிடிபி growth வந்து ஃபினான்ஷியல் இயர் 2022க்கு 9.1% ஆகும், ஃபினான்ஷியல் இயர் 2023க்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 8.2% ஆகும் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் வேர்ல்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவுடைய ஜிடிபி growth 8.3% அப்படின்னு சொல்லி வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபிட்ச் ஆர்கனைசேஷன் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 8.7%. ஓஇசிடியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 9.7% அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் ரீசெண்டாக நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸ் பார்த்தோம் இல்லையா, அவங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 9.2%. ஆர்பிஐ உடைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா 9.5% அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரீசெண்டாக ஆர்கனைசேஷன்ஸ் ப்ரெடிக்ட் பண்ண இந்தியாவுடைய ஜிடிபி growth. நெக்ஸ்ட் ஒன், அக்கார்டிங் டு ஐசிஆர்ஏ Indian Credit Rating Agency இருக்கா? ஓகேவா? ஸோ தி ஜெனரல் கவர்மெண்ட் ஃபிஸ்கல் டெபிசிட் இஸ் எஸ்டிமேட்டட் at about dash of GDP. ஸோ இந்த ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்றது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஓகேவா? ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்றது என்ன அப்படின்னா நமக்கு வந்து நம்ம செலவு பண்றது தான் அதிகமா இருக்கும். ஸோ நமக்கு வர்ற இன்கமை விட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமா இருந்தா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஜிடிபியில் இப்போ வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர்க்கு வந்து ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து என்ன எவ்வளோ % இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து ஐசிஆர்ஏ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 10.4% அப்படின்னு சொல்லி வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இதில் 7.1%க்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 16 lakh crore அந்த ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து வரும். அண்ட் ரிமைனிங் இருக்கிற 3.3% இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ இந்த 3.3% வந்து எங்கே இருந்து வர்ற ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அவங்களுக்கான ஃபிஸ்கல் டெபிசிட்டை வந்து 3.3% ஆகும். அண்ட் ரிமைனிங் இருக்கிற அந்த 7.1%க்கான ஃபிஸ்கல் டெபிசிட்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க 16 lakh crore இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலா இந்தியாவுடைய ஜிடிபியில 10.4% அப்படின்றது வந்து நம்மளுடைய ஃபிஸ்கல் டெபிசிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி யார் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா இந்தியன் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி தான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்றது வந்து எப்பவுமே வந்து இன்கமை விட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமா இருந்தா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன் eased to dash percent in December 2021. ஸோ ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து எல்லாமே இன்க்ளூட் ஆகுறது எதில் வரும் அப்படின்னா இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்ல வரும். ஸோ நம்மளுடைய ஜிடிபி growth நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதாவது சிபிஐ பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுடைய ஜிடிபியை வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ டிசம்பர் மந்த்துக்கான இந்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் உடைய பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோடைய பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 13.56 அப்படின்றது. ஓகேவா? ஸோ டிசம்பர் மந்த்துக்கான ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் என்ன பெர்சன்டேஜ் அப்படின்னா 13.56%. அண்ட் நவம்பர் மந்த்ல என்னவா இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 14.23 இருந்தது. ஓகேவா? ஸோ 14.23 அப்படின்றது நவம்பர் 2021க்கான ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். அண்ட் டிசம்பர் மந்த்துக்கான ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது என்னவா இருக்கு 13.56 வந்து இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், which of the following has acquired data engineering service from Star Schema for 42.5 million? ஓகேவா? ஸோ இந்த ஸ்டார் ஸ்கீமா அப்படின்ற ஒரு டேட்டா இன்ஜினியரிங் கம்பெனியை வந்து ரீசெண்டா எந்த கம்பெனி வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அக்வயேஷன் அப்படின்றது வந்து எந்த அமௌண்ட்டுக்கு நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 42.5 மில்லியனுக்கு வந்து நடந்தது. அண்ட் இந்த ஸ்டார் ஸ்கீமா அப்படின்ற கம்பெனி வந்து எந்த கண்ட்ரில இருக்கு எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புடபெஸ்ட்ல இருக்கு. ஓகேவா? ஸோ புடபெஸ்ட் அப்படின்றது எந்த கண்ட்ரியோடைய கேபிட்டல்? ஹங்கேரியோடைய
கேபிட்டல் தான் வந்து புடபெஸ்ட். ஸோ புடபெஸ்ட் பேஸ்டு ஸ்டார் ஸ்கீமா அப்படின்ற ஒரு டிஜிட்டல் இன்ஜினியரிங் சர்வீசஸை எந்த கம்பெனி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா HCL தான் வந்து ரீசெண்டாக அதை வாங்கியிருக்காங்க. ஓகே, அண்ட் ரீசெண்டாக அக்விசிஷன் பார்க்கும்போது நம்மளுடைய ரிலையன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஓகேவா. ஸோ ரிலையன்ஸ் வந்து பெங்களூர் பேஸ்டு ஒரு கம்பெனியை வந்து ரீசெண்டாக அக்வயர் பண்ணாங்களா. அந்த கம்பெனியோடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டன்சோ அப்படின்றது, ஓகேவா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நியூயார்க்ல இருக்கிற ஒரு லக்ஸூரியஸான ஹோட்டலையுமே என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மோர் தென் 70% மேலே வந்து அந்த ஹோட்டலுடைய ஸ்டாக்ஸையுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து வாங்கியிருக்காங்க. Action. Reliance has signed a MOU with which state government to invest a 5.95 lakh crore. So Reliance Industries வந்து ரீசெண்டாக என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து 5.95 lakh crore வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்ல வந்து கிரீன் எனர்ஜி அப்படின்றத வந்து பில் பண்ண போறாங்க, ஓகேவா. ஸோ ஹைட்ரஜன் பேஸ்டு கிரீன் எனர்ஜி அப்படின்றத அந்த ஸ்டேட்ல பில் பண்ண போறாங்க. டோட்டலா எவ்வளோ காஸ்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா 5.95 lakh crore. அண்ட் இந்த கிரீன் எனர்ஜியை வந்து கிரீன் எனர்ஜி பிளான்ட் அப்படின்றத வந்து பில் பண்ண போறாங்க இல்லையா. அண்ட் எவ்வளோ எனர்ஜியை வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ண எவ்வளோ இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 100 gigawatt, ஓகேவா. ஸோ 100 gigawatt எனர்ஜியை வந்து கிரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட் மூலியமா வந்து எந்த ஸ்டேட்ல பில் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டா குஜராத்ல தான் வந்து பண்ண போறாங்க, ஓகேவா. அண்ட் குஜராத்துடைய வைப்ரண்ட் சமிட் அப்படின்றது வந்து போஸ்ட்போண்ட் ஆச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஓகேவா. ஸோ 10th வைப்ரண்ட் குஜராத் சமிட் அப்படின்றது போஸ்ட்போண்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு போஸ்ட் ஈவெண்ட்ல தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியும் அண்ட் குஜராத் கவர்மெண்ட்டும் வந்து இதை இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயின் எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குஜராத்தை வந்து நெட் ஜீரோ அண்ட் கார்பன் ஃப்ரீ ஸ்டேட்டா வந்து மாத்தணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த டைப் அப்படின்றத வந்து பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ குஜராத்தை நெட் ஜீரோ அண்ட் கார்பன் ஃப்ரீ ஸ்டேட்டா மாத்தணும் அப்படின்றதுக்காக ரீசெண்டா எந்த கண்ட்ரி வந்து எந்த ஆர்கனைசேஷன் வந்து குஜராத் கவர்மெண்டோட டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 100 gigawatt அளவுக்கான ரெனுவபிள் எனர்ஜி அப்படின்றத வந்து அவங்க அங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் ஒன். UN has projected India's GDP at in financial year 2022, ஓகேவா. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, யுனைடெட் நேஷன்ஸ் வந்து இந்தியாவுடைய ஜிடிபி growth வந்து எவ்வளோ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் உடைய வேர்ல்டு எக்கனாமிக் சுச்சுவேஷன் ப்ராஸ்பெக்ட் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, ஓகேவா. ஸோ அதில் தான் வந்து இதான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு எக்கனாமிக் சுச்சுவேஷன் ப்ராஸ்பெக்ட் ரிப்போர்ட்ல தான் வந்து அந்த ரிப்போர்ட்டை ரீசெண்டாக யுனைடெட் நேஷன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பிரகாரம் இந்தியாவுடைய ஜிடிபி growth வந்து ஃபார் தி ஃபினான்ஷியல் இயர் 2022க்கு என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 6.5% இருக்கு, ஓகேவா. ஸோ இப்போ லாஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தோம் அப்படின்னா சுவிட்சர்லாந்து பேஸ்டு ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி UBS இருக்கு இல்லையா. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா 9.1% அப்படின்றது ஃபினான்ஷியல் இயர் 2022க்கு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் 8.2 அப்படின்றது ஃபினான்ஷியல் இயர் 2023க்கு வந்து சொல்லியிருந்தாங்க, ஓகே. அண்ட் யுனைடெட் நேஷன்ஸ் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஜிடிபி growth வந்து என்னவா இருக்குமா 6.5% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஏன் இவ்வளோ கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அகைன் தேர்ட் வேவ் வந்து ஸ்டார்ட் ஆனதுனால இந்தியாவுடைய ஜிடிபி growth வந்து யுனைடெட் நேஷன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் அவங்க சொன்னதை விட கம்மியா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் ஹேஸ் சேஞ்ச்டு டு, ஓகேவா. ஸோ எஸ் பேங்க் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஒரு சப்சிடரி தான் என்னது அப்படின்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது, ஓகேவா. ஸோ அதை வந்து இப்போ யார் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒயிட் ஓக் கேபிட்டல் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றவங்க தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதுல இருக்கிற ஒரு சப்சிடரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா GPL ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படின்றது, ஓகேவா. ஸோ ஒயிட் ஓக் கேபிட்டலுடைய ஒரு சப்சிடரி என்னது GPL ஃபினான்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த GPL ஃபினான்ஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எஸ் பேங்குடைய இந்த எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றத வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அதோடைய நேமை என்னவா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒயிட் ஓக்
கேபிட்டல் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரீநேம் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 18th Kachai Lemon Festival concluded in ஓகேவா. ஸோ கச்சை லெமன் ஃபெஸ்டிவல் உடைய 18th எடிஷன் ரீசெண்டா எங்க நடந்து முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் இது எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மணிப்பூர்ல தான் வந்து இது நடந்திருக்கு. ஓகேவா. அண்ட் இதோடைய தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்கானிக் கச்சை லெமன். ஓகே. ஸோ இந்த ஃபெஸ்டிவலுக்கான தீம் அப்படின்றதும் இருக்கு. இதோடைய தீம் என்ன அப்படின்னா ஆர்கானிக் Kachai lemon for safe environment and rural transformation அப்படின்றது தான் வந்து இதுக்கான தீம். அண்ட் இந்த கச்சை லெமன் அப்படின்றதுக்கு வந்து ஜிஐ டேகுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ மணிப்பூர் ஸ்டேட்ல இருக்கிற இந்த கச்சை லெமன் அப்படின்றதுக்கு ஜிஐ டேகுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க இருக்கிற அந்த ஆர்கானிக் லெமன் அப்படின்றதுக்கு வந்து யூனிக் டேஸ்ட் அப்படின்றது வந்து இருக்கு அப்படின்றதுனாலதான் அந்த ஸ்டேட்ல இருக்கிற அந்த கச்சை லெமனுக்கு வந்து ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரீசெண்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மணிப்பூர்ல இருக்கிற டெமெங்லாங் ஆரஞ்சு அப்படின்றதுக்கு வந்து ரீசெண்டா அதாவது லாஸ்ட் இயர் வந்து என்ன கொடுத்தாங்க அப்படின்னா ஜிஐ டேக் வந்து கொடுத்தாங்க. அண்ட் ஹிட்டாய் சில்லி அப்படின்றதுக்கு வந்து ஜிஐ டேக் கொடுத்தாங்க. அண்ட் மணிப்பூர்ல இருக்கிற பிளாக் ரைஸ் ஓகேவா. ஸோ அதுக்குமே வந்து லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டா ஜிஐ டேக் அப்படின்றத வந்து கொடுத்தாங்க. ஸோ கச்சை லெமனுடைய எத்தனாவது எடிஷன் வந்து இந்த இயர் நடந்தது அப்படின்னா 18th எடிஷன். அண்ட் எங்க நடந்தது அப்படின்னா மணிப்பூர்ல நடந்தது. அண்ட் அதுக்கான தீம் என்னது ஆர்கானிக் கச்சை லெமன் ஃபார் சேஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது தான் வந்து அதோடைய ஃபுல் ஃபார்ம். அண்ட் மணிப்பூருடைய சிஎம்ஆ யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரேன் சிங் அப்படின்ற பர்சன் வந்து சிஎம்ஆ ஆக்ட் பண்றாங்க. அண்ட் லா கணேசன் அப்படின்ற பர்சன் வந்து என்னவா இருக்காங்க அப்படின்னா கவர்னரா வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா. Next one, National Health Mission has launched Project Nirame in which state? ஓகேவா. ஸோ ப்ராஜெக்ட் நிராமே அப்படின்ற வந்து எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லலாம். அண்ட் இதை வந்து எந்த 2 ஆர்கனைசேஷன் சேர்ந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரமல் ஹெல்த் ஆர்கனைசேஷன் பிளஸ் சிஸ்கோ இருக்காங்க இல்லையா. ஓகேவா. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல்ல வந்து மாத்தி வச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நமக்கான அட்வைசஸ் எல்லாமே இருக்கு இல்லையா. ஓகேவா. ஸோ அதை எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் வேல வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் நமக்கு தேவையான ஹெல்த் அட்வைசஸை வந்து நம்ம ப்ராப்பரா அவங்களுடைய இன்ட்ராக்ட் பண்ணி வந்து இந்த இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசெண்டா இந்த ப்ராஜெக்ட் நிர்மயா அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் டிஜிட்டல் ஹெல்த் மிஷன். ஓகேவா. ஸோ எல்லாமே வந்து டிஜிட்டல்ல தான் வந்து இதுல ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் இந்த டிஜிட்டல் ஹெல்த் மிஷனுக்காக எந்த 2 ஆர்கனைசேஷன் வந்து கொலாபரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரமல் இண்டஸ்ட்ரி பிளஸ் சிஸ்கோ வந்து இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டைப் அப்படின்றத வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அண்ட் இந்த பிரமலுடைய ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அம்ரிட் அப்படின்றது. ஓகேவா. ஸோ அம்ரிட் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அக்சசபிள் மெடிக்கல் ரெக்கார்ட் இன் இன்டகிரேட்டட் டெக்னாலஜி. ஓகேவா. ஸோ இன்டகிரேட்டட் டெக்னாலஜி அப்படிங்கிறது என்ன எல்லா சர்வீசஸுமே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரே பிளேஸ்ல கிடைக்கும். ஓகேவா. ஸோ நமக்கு ஹெல்த் அட்வைசஸும் கிடைக்கும், மெடிக்கல் ரிலேட்டடா இருக்கிற இஷ்யூஸுக்கான டவுட்ஸையும் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளுடைய அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஓகேவா. ஸோ ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரே பிளேஸ்ல வந்து கிடைக்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த அம்ரிட் அப்படின்ற ப்ரோக்ராம். ஓகேவா. ஸோ அக்சசபிள் மெடிக்கல் ரெக்கார்ட் இன் இன்டகிரேட்டட் டெக்னாலஜி, அதாவது நம்மளுடைய ஹெல்த் சிஸ்டம்ல என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னா ஏஐ இருக்கு இல்லையா. ஓகேவா. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற அந்த ஹெல்த் சிஸ்டம் அப்படின்றத வந்து இம்ப்ரூவ் பண்றாங்க. அண்ட் ரீசெண்டா எந்த ஸ்டேட்ல வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அஸ்ஸாம்ல தான் வந்து இதை லான்ச் அப்படின்றத வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸிபிஷன் ஆன் அன்சங் ஹீரோஸ் ஆஃப் அ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இனாகிரேட்டட் என். ஓகேவா. ஸோ அன்சங் ஹீரோஸ்க்கான
எக்ஸிபிஷன் வந்து எந்த பிளேஸ்ல இனாகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை எந்த ஆர்கனைசேஷன் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிஹெச் இஎல் இருக்காங்க இல்லையா, ஓகேவா. ஸோ பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், ஓகேவா. ஸோ அதோடைய சீஃப் பர்சனா யார் ஆக்ட் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நளின் சிங்கல் அப்படின்ற பர்சன் தான் ஆக்ட் பண்றாங்க. அண்ட் இதை இனாகிரேட் பண்ணதும் யாரு அப்படின்னா இவர் தான் இனாகிரேட் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ அன்சங் ஹீரோஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்றது என்ன, நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் நடந்துட்டு இருந்தது இல்லையா, சுதந்திர போராட்டம், ஓகேவா. ஸோ அதுல தெரியாம சில வீரர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஓகேவா. ஸோ நமக்கு தெரிஞ்ச பேர்கள் வந்து கொஞ்சம் பேர் தான். நம்மளுடைய போராட்டத்துக்காக நிறைய பேர் வந்து போராடி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தெரியாம இருக்கிற அந்த பர்சன்ஸ்க்கான எக்ஸிபிஷனை தான் வந்து ரீசெண்டா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை இனாகிரேட் பண்ணதும் அவங்க தான். எந்த பிளேஸ்ல இனாகிரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா போபால்ல தான் வந்து இனாகிரேட் பண்ணாங்க. அண்ட் போபால் எங்க இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கு. சிவராஜ் சிங் சௌகான் அப்படின்ற பர்சன் சிஎம்ஆவும், மங்குபாய் பட்டேல் அப்படின்ற பர்சன் கவர்னராகவும் ஆக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், which of the following has organized 16th India Digital Summit, ஓகேவா. ஸோ இந்தியா டிஜிட்டல் சமிட்கான 16th எடிஷன் ஆர்கனைஸ் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா டிஜிட்டல் சமிட்டோடைய எத்தனாவது எடிஷன் இப்போ நடந்தது, 16th எடிஷன். அதை ஆர்கனைஸ் பண்ணது யாரு அப்படின்னா இன்டர்நெட் அண்ட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, ஓகேவா. ஸோ அதை IMAI அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஈவெண்ட்டை அட்ரஸ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி யாரு, பியூஷ் கோயல் அப்படின்ற பர்சனா, ஓகேவா. ஸோ அவர் தான் வந்து இதை அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த இயருக்கான தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் சார்ஜிங் ஸ்டார்ட் அப் அப்படின்றது, ஓகேவா. ஸோ இதுக்கான தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் சார்ஜிங் ஸ்டார்ட் அப் அப்படின்றது தான் வந்து இதோடைய தீமா வந்து இருக்கு. ஓகே, ஸோ 16th எடிஷனுடைய இந்தியா டிஜிட்டல் சமிட் அப்படின்றத யார் ஆர்கனைஸ் பண்ணா இன்டர்நெட் அண்ட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றவங்க தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. அண்ட் அதோடைய தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் சார்ஜிங் ஸ்டார்ட் அப் அப்படின்றது தான் வந்து அதோடைய தீமா வந்து இருக்கு. அண்ட் இவங்க வந்து எந்த டெக்னாலஜி மூலியமா, அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற என்டர்பிரனர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஓகேவா. ஸோ அவங்கள என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை வந்து கிரியேட் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து டிஜிட்டல் வேலை எப்படி மார்க்கெட் பண்ணணும் அப்படின்றத தான் வந்து இந்த சமிட் மூலியமா வந்து அவங்க சொல்ல வராங்க. அண்ட் எந்த டெக்னாலஜியை யூஸ் பண்றாங்க அப்படின்னா LEAP அப்படின்றது, ஓகேவா. ஸோ இந்த லீப் அப்படின்றது தான் வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா லீவரேஜ், என்கரேஜ் அண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆக்சஸ் அண்ட் ப்ரமோட் அப்படின்றது தான், ஓகேவா. ஸோ லீப் அப்படின்றதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன, லீவரேஜ், என்கரேஜ், அக்சஸ் அண்ட் ப்ரமோட் அப்படின்றது. ஸோ இந்தியாவில் இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கான ஒரு மார்க்கெட் பேஸை வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத தான் வந்து அவங்க இது மூலியமா வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், what state government will install a statue of Colonel John பெனிக்விக் இன் தி யுனைடெட் கிங்டம், ஓகேவா. ஸோ இந்த ஜான் பெனிக்விக் அப்படின்றவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு பிரிட்டிஷ் பர்சன். அண்ட் 1895 வந்து கேரளால என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முல்லை பெரியார் டேம் இருக்கா, ஓகேவா. ஸோ அந்த டேமை பில்ட் பண்ணது வந்து இந்த பர்சன் தான். அண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அந்த டேம்காக பாதி அமௌண்ட் தான் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அண்ட் ரிமைனிங் இருக்கிறத அவருடைய சொந்த அமௌண்ட் போட்டு அந்த டேமை வந்து கம்ப்ளீட்டா பண்ணி முடிச்சது யாரு அப்படின்னா இந்த ஜான் பெனிக்விக் அப்படின்ற பர்சன். அண்ட் அந்த முல்லை பெரியாறு டேம்னால தான் தமிழ்நாட்டில் இருக்கிற சில டிஸ்ட்ரிக்ஸுக்கு வந்து மெயின் வாட்டர் ரிசோர்ஸாகவே இருக்கு, ஓகேவா. ஸோ என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தேனி, மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், ராமநாதபுரம், இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஓகேவா. ஸோ இதுக்கான மெயின் சோர்ஸே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த முல்லை பெரியாறு டேம் தான். ஸோ அதை கட்டி கொடுத்த இந்த பர்சன் ஜான் பெனிக்விக் இருக்கார் இல்லையா, ஸோ அவருடைய ஸ்டாச்சுவை வந்து அவருடைய ஹோம் டவுன்லயே வந்து யார் பில் பண்ண போறா அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து பில் பண்ண போறாங்க, ஓகேவா. ஸோ தமிழ்நாடு சிஎம்ஐ யார் ஆக்ட் பண்றா அப்படின்னா MK ஸ்டாலின் அப்படின்ற பர்சன் ஆக்ட் பண்றாங்க. ஸோ அவர் தான் வந்து அந்த ஸ்டாச்சுவை எங்க பில் பண்ண போறாரு அப்படின்னா பெனிக்விக்கோடைய ஹோம் பிளேஸ்ல வந்து அவங்க பில் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் ஒன், மான் டிஸ்ட்ரிக்ட்
in which state has been awarded with the prestigious National Award for E-Governance 2020-2021 under the category of use of a ICT in the management of a COVID-19. Okay va? So National Award for E-Governance, National E-Governance Summit வந்து ரீசெண்டா எங்க நடந்தது, ஹைதராபாத்ல நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? ஸோ அதுல யூஸ் ஆஃப் ஐசிடி இன் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் COVID-19 இந்த கேட்டகரிக்கு கீழே எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து பெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற அந்த சில்வர் அவார்டை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மான் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த மான் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றது எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்னா நாகாலாண்ட்ல தான் வந்து இது இருக்கு. ஓகேவா? ஸோ டெக்னாலஜி இன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமை வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த கோவிட் சுச்சுவேஷன்ஸ்ல அவங்களுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அதை எல்லாமே வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து ப்ராப்பரா வந்து பண்ணதுனால இந்த நேஷனல் இ கவர்னன்ஸ் சமிட்ல ஓகேவா? ஸோ எங்க நடந்தது, ஹைதராபாத்ல நடந்தது. அதுல யூஸ் ஆஃப் ஐசிடி இன் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் COVID-19 கேட்டகரிக்கு கீழே நாகாலாண்டை சேர்ந்த மான் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றதுக்கு பெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற அவார்டை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. Next one, PM Narendra Modi has inaugurated 11 new government medical colleges in which state? ஓகேவா? ஸோ வர்ச்சுவலா தான் வந்து இதை என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஸ்டேட்ல வந்து 11 நியூ மெடிக்கல் காலேஜஸை வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி இனாகிரேட் பண்ணாருன்னா அதுவும் தமிழ்நாட்டில் தான் வந்து பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற 11 டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ஸுக்கு ஓகே, ஸோ என்னது தமிழ்நாட்டில் இருக்கிற 11 டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ஸுக்கு டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல 11 ஹாஸ்பிட்டல்ஸை வந்து அவர் இனாகிரேட் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இனாகிரேட் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக் தமிழ் அப்படின்றதுக்குமே வந்து இவர் தான் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ எதை இனாகிரேட் பண்ணாரு? 11 மெடிக்கல் காலேஜஸ் பிளஸ் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் அப்படின்ற அந்த ஆர்கனைசேஷனையுமே வந்து இனாகிரேட் பண்ணது யாரு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி தான் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமா வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காரு. அண்ட் தமிழ்நாடுடைய கவர்னரா யார் ஆக்ட் பண்றா அப்படின்னா RN ரவி அப்படின்ற பர்சன் வந்து ஆக்ட் பண்றாங்க. அண்ட் ரீசெண்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய ஸ்டேட் சாங் அப்படின்னு சொல்லி வந்து ஒன்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ தமிழ்நாடுடைய ஸ்டேட் சாங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழ் தாய் வாழ்த்து இருக்கு இல்லையா? அதை தான் ரீசெண்டா நம்மளுடைய சிஎம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட் சாங்கா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன், டேஷ் போலீஸ் மேக்ஸ் ஃபர்ஸ்ட் foray into the world of podcast with a digital audio presentation titled Kisa Kakika. ஓகேவா? ஸோ இந்த கிஷா காக்கிகா அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமை வந்து ஒரு போலீஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்க பண்ண நல்ல விஷயங்கள், அவங்க பண்ண ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஓகேவா? ஸோ பப்ளிக்கு வந்து அவங்க எந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, ஸோ அதை எல்லாமே வந்து அந்த ஸ்டேட்ல இருக்கிற இல்லை யூனியன் டெரிட்டரியில இருக்கிற எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கிசா காக்கிகா அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மெயினா எதுக்காக? அவங்க பண்ண நல்ல விஷயங்கள் அந்த ஸ்டேட் இல்லை யூனியன் டெரிட்டரியில இருக்கிற எல்லா சிட்டிசனுக்குமே வந்து தெரிஞ்சுக்கணும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா போலீஸுக்கும் சிட்டிசனுக்கும் நடுவுல வந்து ஒரு நல்ல பாண்ட் வந்து ஏற்படும். ஓகேவா? ஸோ இந்த கிஷா காக்கிகா அப்படின்றது எந்த போலீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா டெல்லி போலீஸ் தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் ஒரு ரேடியோ பர்சன் அண்ட் ஒரு எஜுகேஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். யாரு அப்படின்னா வர்த்திகா நந்தா அப்படின்ற பர்சன். ஓகேவா? ஸோ அவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்க பண்ண ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து ரேடியோ மூலியமா டெல்லியில இருக்கிற எல்லா சிட்டிசனுக்குமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தெரியப்படுத்துறாங்க. அவங்களுடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வர்த்திகா நந்தா அப்படின்ற பர்சன். ஓகேவா? ஸோ இவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ரேடியோ ப்ரோக்ராம் மூலியமா அங்க இருக்கிற எல்லா சிட்டிசனுக்குமே வந்து இவங்களை டெல்லி போலீஸை பத்தின நல்ல விஷயங்கள் வந்து எடுத்து சொல்றாங்க. அந்த யூனியன் டெரிட்டரியில இருக்கிற லாஸ்ட் மைல் பீப்புளுக்கு கூட அது போய் ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட், இந்தியாஸ் ஓல்டஸ்ட் ஸ்லாத் பியர் குலாபோ டைஸ் ரீசென்ட்லி இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் நேஷனல் பார்க்? ஓகேவா? ஸோ இந்தியாவுடைய இந்த ஓல்டஸ்ட் ஸ்லாத் பியர் இருக்கு இல்லையா, இது வந்து எத்தனை இயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 40 இயர்ஸ்ல வந்து அந்த பியர் வந்து இறந்திருக்கு. அண்ட் எந்த நேஷனல் பார்க்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வான் விஹார் நேஷனல் பார்க். ஸோ ஓகேவா? ஸோ இந்த வான் விஹார் நேஷனல் பார்க் எங்க இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேஷ் ஸ்டேட்ல தான் வந்து இது இருக்கு. மத்திய பிரதேஷ் ஸ்டேட்ல வேற என்னென்ன நேஷனல் பார்க்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பந்தவ்கர் நேஷனல் பார்க்கும் மத்திய பிரதேஷ்ல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ கன்ஹா,
நேஷனல் பார்க்கும் எங்க இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கு. இதை விட்டா மாதவ்கர் அப்படின்றது, ஓகேவா, மாதவ்கர், பெஞ்ச், பன்னா, சாத்புரா, ஓகேவா, அண்ட் சஞ்சய் நேஷனல் பார்க். ஸோ இந்த மாதிரி நேஷனல் பார்க்ஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கு. பட் இந்தியாவில் இருக்கிற அந்த ஓல்டஸ்ட் ஸ்லாத் பியர் இருக்கு இல்லையா, அதோடைய நேம் என்னது, குலாபோ. அது எங்க இறந்தது அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கிற வான்விஹார் நேஷனல் பார்க்ல தான் இறந்தது. அண்ட் இந்த காசிரங்கா நேஷனல் பார்க் வந்து எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அஸ்ஸாம்ல இருக்கு. அண்ட் ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் இருக்கு இல்லையா, இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உத்தரகாண்ட் ஸ்டேட்ல வந்து இருக்கு. ஓகேவா, ஸோ ஜிம் கார்பெட் வந்து உத்தரகாண்ட் ஸ்டேட்லையும் அண்ட் காசிரங்கா நேஷனல் பார்க் எங்க இருக்கு அப்படின்னா அசாம்லையும் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், Mahendranath Pandey has inaugurated India's first BHEL built coal to methanol plant. ஓகேவா, ஸோ பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் இருக்காங்க இல்லையா, அவங்க பில்ட் பண்ற இந்த கோல் டு மெத்தனால் பிளான்ட்டை வந்து நம்மளுடைய ஹெவி இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி யாரு, மகேந்திரநாத் பாண்டே. மகேந்திரநாத் பாண்டே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரி. ஓகேவா, ஸோ அவருடைய போர்ட்ஃபோலியோ அதுதான். அவர் ரீசெண்டா எங்க லான்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து ஹைதராபாத்ல தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இனாகிரேட் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளுடைய இந்தியாவை செல்ஃப் ரிலையன்ட் இந்தியாவா வந்து மாத்தணும் அப்படின்றதுக்காக, செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா இன் மேனுஃபேக்சரிங் செக்டர். ஓகேவா, எந்த செக்டார்ல, மேனுஃபேக்சரிங் செக்டார்ல இந்தியாவை வந்து செல்ஃப் ரிலையன்ட் இந்தியாவா மாத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெடுடைய கோல் டு மெத்தனால் ப்ராஜெக்டை வந்து, ஓகேவா, ஸோ இந்த கோல் டு மெத்தனால் ப்ராஜெக்டை ஹைதராபாத்ல இருக்கிற பிஹெச்இஎல் இருக்கு இல்லையா, ஸோ அங்க வந்து ரீசெண்டா லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் பிஹெச்இஎல் உடைய ஹெட் பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி இப்பதான் சொன்னேன், நளின் சிங்கல் அப்படின்ற பர்சன் தான் வந்து அதோடைய ஹெட் பர்சனா வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், who among the following has delivered state of the world special address at the World Economic Forum Davos agenda? ஓகேவா, ஸோ இந்த வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் இருக்கு இல்லையா, இது எங்க இருக்கு, எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா 1971 தான் ஃபவுண்ட் பண்ணாங்க. அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொலோக்னில தான் வந்து இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ கொலோக்னி எங்க இருக்கு அப்படின்னா ஜெனிவா சுவிட்சர்லாண்ட்ல தான் வந்து இருக்கு. ஓகேவா, ஸோ இதோடைய வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் உடைய ஒரு ஸ்டேட் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டை வந்து ரீசெண்டா வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அதுக்கு அட்ரஸ் பண்ண பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அதை யார் பண்ணா அப்படின்னா நரேந்திர மோடி தான் வந்து பண்ணாரு. அண்ட் இவர் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் வேர்ல்ட்ல இருக்கிற நிறைய ஸ்டேட் ஆஃப் ஹெட்ஸ் பர்சன்ஸ், ஆஸ்திரேலியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்காட் மாரிசனா இருக்கலாம், இல்ல ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டர் அண்ட் சைனாவுடைய பிரசிடென்ட். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரில இருக்கிற ஹெட் பர்சன்ஸ் எல்லாமே வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல வேர்ல்டு வந்து எந்த ஷேப்ல இருக்கும் அப்படிங்கிறது, அதாவது ஃபியூச்சர்ல வர்ற ப்ராப்ளம்ஸை வந்து எப்படி எதிர்கொள்றோம். அண்ட் இப்போ நமக்கு இந்த கோவிடே முடிஞ்ச பாடு இல்லை தானே. ஓகேவா, ஸோ இந்த தேர்ட் வேவை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம், அதுல இருந்து எப்படி வெளில வர்றோம் அப்படின்றத பத்தி தான் வந்து இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வர்ச்சுவலா நடந்த அந்த டேவோஸ் அஜெண்டால, ஓகேவா, ஸோ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்கான இந்த ஸ்டேட் தி வேர்ல்ட் ஸ்பெஷல் அட்ரஸ் சமிட் எங்க நடந்தது, டேவோஸ்ல நடந்தது. ஓகேவா, அண்ட் அதை யார் இனாகிரேட், அதுல யார் பார்ட்டிசிபேட் பண்ணா அப்படின்னா நம்ம சைட்ல இருந்து நரேந்திர மோடி தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாரு. நெக்ஸ்ட் ஒன், who among the following has inaugurated MSME pavilion in World Expo 2020 துபாய்? ஓகேவா, ஸோ எக்ஸ்போ, வேர்ல்டு எக்ஸ்போ துபாயில நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி வந்து லாஸ்ட் 2021லயே ஸ்டார்ட் ஆச்சு. அது இப்போ வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா நடத்திட்டு தான் வர்றாங்க. ஸோ அதுல வந்து எந்த பர்சன் வந்து இந்த எம்எஸ்எம்இ பெவிலியன் அப்படின்றத வந்து இனாகிரேட் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுடைய எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாராயண் ராணே அப்படின்ற பர்சன். ஓகேவா, ஸோ அவர் தான் என்ன பண்ணாரு அப்படின்னா துபாயில நடக்கிற வேர்ல்டு எக்ஸ்போல இந்த எம்எஸ்எம்இ பெவிலியன் அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காதி இந்தியா பிலிம் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா காதி இந்தியா பிலிம் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணாங்க. அண்ட் இது யாரோட எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காதி வில்லேஜ் அண்ட் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன் கேவிஐசி இருக்காங்க இல்லையா. ஓகேவா, ஸோ அவங்களுடைய ஒரு இதுதான் இந்த காதி இந்தியா பிலிம் அப்படின்றது. அதை ரீசெண்டா வேர்ல்டு எக்ஸ்போல வந்து லான்ச் பண்ணது யாரு அப்படின்னா நாராயண் ராணே அப்படின்ற பர்சன் தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா லான்ச் வந்து பண்ணியிருக்காரு. ஓகேவா, ஸோ இதோடைய தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கனெக்டிங் மைண்ட்ஸ். ஓகே, ஸோ இதோடைய தீம் என்னது, கனெக்டிங் மைண்ட்ஸ்
அண்ட் கிரியேட்டிங் ஃபியூச்சர் அப்படின்றது தான் வந்து இதோடைய தீமா வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ வேர்ல்ட் எக்ஸ்போ உடைய இந்த எம்எஸ்எம்இ பெவிலியன்ல என்ன லான்ச் பண்ணாங்க அப்படின்னா காதி இந்தியா ஃபிலிம் அப்படின்றத லான்ச் பண்ணாங்க. அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னா கேவிஐசி தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ வினய்குமார் சக்சேனா அப்படின்ற பர்சன் வந்து கேவிஐசியோடைய ஹெட் பர்சனா வந்து ஆக்ட் பண்றாங்க. அண்ட் இதுக்கான தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கனெக்டிங் மைண்ட்ஸ் அண்ட் கிரியேட்டிங் ஃபியூச்சர் அப்படின்றது தான் வந்து இதோடைய தீம். நெக்ஸ்ட் ஒன், who has released a commemorative postal stamp on COVID-19 vaccine to mark the first anniversary of India's national COVID vaccination program. ஸோ இந்தியாவுடைய இந்த வேக்சினேஷன் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, இதோடைய ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரியை எப்போ செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா Jan 16 தான் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ வேக்சினேஷன் ப்ரோக்ராம் இந்தியாக்கான அந்த கோவிட் வேக்சினேஷன் ப்ரோக்ராம் அப்படின்றத லாஸ்ட் இயர் Jan 16 அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 1 year வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுபடி இந்தியாவில் இருக்கிற அதாவது அபவ் 18 ஏஜ்ல இருக்கிறவங்கள 93% வந்து ஃபர்ஸ்ட் டோஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியும் அண்ட் 70% ஆஃப் தி பீப்புள் வந்து செகண்ட் டோஸையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா அபவ் 18க்கு மேலே இருக்கிற பாப்புலேஷன்ஸ்ல தான் வந்து இந்த லிஸ்ட். ஓகேவா? ஸோ ஓவராலா இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 156 டோசஸ் அப்படின்றது வந்து ஓகேவா? ஸோ 156 மில்லியன் டோசஸ் அப்படின்றது வந்து இந்தியாவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லா பர்சன்ஸுக்குமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக அதுக்கான ஒரு போஸ்டல் ஸ்டாம்ப், ஓகேவா, அதை தான் யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, யாரு, மன்சுக் மண்டாவியா அப்படின்ற பர்சன். ஓகேவா? ஸோ அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. யாரு? நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்டர். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டாம்ப்ல வந்து எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன வேக்சின் பாட்டில வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது எந்த வேக்சின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோவேக்சின். ஓகேவா? ஸோ இந்த கோவேக்சின் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்தியாவில் இன்டிஜீனியஸாக வந்து அவங்க மேக் பண்ண ஒரு வேக்சின் தான் வந்து இது இந்த கோவேக்சின் அப்படின்றதுக்கு. அதுக்கு ரீசெண்டாக WHO என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெர்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவில் நம்ம என்னென்ன வேக்சின்ஸ் எல்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதாவது இந்தியாவில் இருக்கிறது வந்து கோவிட்ஷீல்டு அண்ட் கோவேக்சின் அப்படின்றது. இந்த கோவிட்ஷீல்டு அப்படின்றது வந்து சிரம் இன்ஸ்டியூட் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க அண்ட் கோவேக்சின் வந்து பாரத் பயோடெக் வந்து பண்றாங்க. ஓகேவா? அண்ட் இந்த கோவிட்ஷீல்டு அப்படின்றது வந்து ஆஸ்ட்ராஜெனிகா அப்படின்ற ஒரு வேக்சினுடைய ரெப்ளிகா தான் வந்து இந்த கோவிட்ஷீல்டு. பட் கோவேக்சின் அப்படின்றது பாரத் பயோடெக் அவங்களாவே மேக் பண்ண ஒரு வேக்சின். அதனாலதான் வந்து இந்த ஸ்டாம்ப்ல அதையுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், Dhaka International Film Festival has been started in multiple venues. Okay, so Dhaka International நம்மளும் இந்தியா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து கோவால கண்டக்ட் பண்ணோம் இல்லையா, 52nd எடிஷன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி டாக்கா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுடைய எத்தனாவது எடிஷன் ரீசெண்டாக நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோடைய 20th எடிஷன் தான் வந்து நடந்திருக்கு. ஓகேவா? இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1992ல வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இது ஆர்கனைஸ் யாரு பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெயின்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இருக்காங்க இல்லையா. ஓகேவா? ஸோ ரெயின்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்றவங்க தான் வந்து இதை என்ன பண்றாங்க அப்படின்னா ஆர்கனைஸ் வந்து பண்றாங்க. அண்ட் இந்த ஈவெண்ட் வந்து 1 வீக்கா வந்து நடக்க போகுது. அண்ட் இதுல 8th எடிஷன் ஆஃப் உமன் இன் சினிமா அப்படின்ற கான்ஃபரன்ஸும் நடக்குது. ஓகேவா? ஸோ 8th எடிஷன் ஆஃப் எந்த டைட்டில், உமன் இன் சினிமா அப்படின்ற டைட்டில் ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வெஸ்ட் மீட்ஸ் ஈஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த எடிஷன் இதோடைய 4th எடிஷனும் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஃபெஸ்டிவலுடைய டாக்கா ஃபிலிம் ஃபெஸ்டிவலுடைய ஒரு பார்ட்டா வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ இதை ஆர்கனைஸ் பண்றது ரெயின்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அண்ட் இதோடைய பார்ட்டா உமன் இன் சினிமாவுடைய 8th எடிஷனுக்கான கான்ஃபரன்ஸையும் வெஸ்ட் மீட் ஈஸ்ட் அப்படின்றதுக்கான 4th எடிஷனுக்கான கான்ஃபரன்ஸையும் என்ன பண்றாங்க கண்டக்ட் வந்து பண்றாங்க. ஸோ ஆல் ஓவர் வேர்ல்ட்ல இருக்கிற நிறைய கண்ட்ரிஸ் வந்து இந்த ஃபிலிம்ல வந்து பார்ட்டிசிபேட்டும் பண்றாங்க. Which country built artificial moon for gravity experiment? ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம ஆர்டிஃபிஷியல் சன்னை பத்தி பார்த்தோமா. ஓகேவா? ஸோ நியூக்ளியர் எனர்ஜி ஃபியூஷன் இருக்கு இல்லையா, ஆர்டிஃபிஷியல் சன் எதுக்கு, ஸோ அந்த நியூக்ளியர் எனர்ஜி ஃபியூஷனை வந்து ஆர்டிஃபிஷியலாக அவங்க மேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு சன்னை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அது நிறைய கண்ட்ரிஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் டைமா மூன்ல ஒரு ஆர்டிஃபிஷியல் மூனை வந்து எந்த கண்ட்ரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சைனா தான் வந்து பண்றாங்க. ஓகேவா? ஸோ எதுக்காக பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லோ கிராவிட்டிக்காக. ஓகேவா? ஸோ லோ கிராவிட்டி
யூஸ் பண்ணி அதுக்கான எக்ஸ்பிரிமெண்ட் வச்சுதான் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் மூன் அப்படின்றத வந்து சைனா வந்து கொண்டு வர போறாங்க. அண்ட் ஆல்ரெடி பார்த்தோம் சாங் E5. ஓகேவா? ஸோ சாங் E5 ரீசெண்டா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மூனோட சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு இமேஜை வந்து சென்ட் பண்ணாங்க. அண்ட் அதுல அந்த இமேஜ் படி பார்த்தோம் அப்படின்னா வாட்டருக்கான ப்ரூஃப் இருக்கிறதா வந்து ரீசெண்ட் நியூஸ்ல பார்த்தோம் இல்லையா? ஓகேவா? ஸோ மூன்ல இருக்கிற அந்த ராக்குக்கு மேல இருக்கிற அந்த இதுல என்ன அவங்க ஃபைண்ட் பண்ணாங்க அப்படின்னா வாட்டர் இருக்கிறதுக்கான ப்ரூஃப் வந்து ஃபைண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் இதே மாதிரி இந்த சாங் ஈல 4, 6, 7 ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் மிஷின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அது எல்லாமே வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் மூணுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 2029ல வந்து என்ன பண்ண சைனா வந்து ஆல்ரெடி அவங்களுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் 2029ல அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வல்கனோ ரீசென்ட்லி எரப்டட்? ஓகேவா? ஸோ ரீசெண்டா ஒரு வல்கனோ வந்து எரப்ட் ஆச்சு. அந்த வல்கனோ எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அண்டர் சி, அதாவது கடலுக்கு அடியில அந்த வல்கனோ வந்து இருக்கு. அண்ட் எந்த கண்ட்ரில அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த டாங்கோ வல்கனோ. ஓகேவா? ஸோ டாங்கா அப்படின்ற கண்ட்ரி இருக்கா? ஓகேவா? ஸோ அங்க இருக்கிற ஒரு வல்கனோ தான் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா எரப்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அந்த வல்கனோடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹங்கா டாங்கோ. ஓகேவா? ஸோ ஹங்கா கா அப்பை அப்படின்றது தான் வந்து அந்த வல்கனோவுடைய நேம். அதுதான் ரீசெண்டா எரப்ட் ஆயிருக்கு. அண்ட் லாஸ்ட் 30 இயர்ஸ்ல ஹையஸ்டா ஒரு எரப்டான வல்கனோ எது அப்படின்னு சொல்லி கேட்டா அது வந்து இந்த டாங்கோ வல்கனோ அப்படின்றது தான். ஓகேவா? அண்ட் இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்றதுல இருக்கு. இந்த ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 40,000 கிலோமீட்டருக்கு வந்து இந்த ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்ற அந்த ரீஜியன் இருக்கும். அண்ட் இந்த ரிங் ஆஃப் ஃபயர்லயே 1300க்கு மேல வல்கனோஸ் அப்படின்றது வந்து இந்த ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்ற அந்த பிளேஸ்லயே வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்றது 40,000 கிலோமீட்டருக்கு ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும். ஒரு லைன் மாதிரி நம்மளுடைய வேர்ல்ட் மேப்ல ஒரு லைன் மாதிரி இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ இத வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா வல்கனோஸையுமே இந்த ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்றது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கணக்கு வந்து ஆகும். ஸோ ரீசெண்டா எரிப்ட் ஆனது எங்க அப்படின்னா டாங்கோ வல்கனோ அப்படின்றது. அண்ட் இதனால ஜப்பான், USA, ஆஸ்திரேலியா ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல எல்லாம் சுனாமி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன், which of the following with Indian Army has conducted a PASEX exercise in Arabian Sea? ஓகேவா? ஸோ இந்தியன் நேவி ரீசெண்டா பாசெக்ஸ் அப்படின்ற எக்ஸசைஸை அரேபியன் சீல வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அண்ட் எந்த கண்ட்ரியோட அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யன் நேவி கூட தான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ ரீசெண்டா இந்தியன் நேவி அண்ட் ரஷ்யன் நேவி பாசெக்ஸ் அப்படின்றத அரேபியன் சீல வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அண்ட் இந்தியன் சார்பா எது பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா INS கொச்சி அப்படின்ற ஷிப் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது. ஓகே? ஸோ அரேபியன் சீல ரீசெண்டா இந்தியன் நேவி அண்ட் ரஷ்யன் நேவி என்ன பண்ணாங்க அப்படின்னா பாசெக்ஸ் அப்படின்ற எக்ஸசைஸை கண்டக்ட் பண்ணாங்க. ஆக்சுவலா இந்தியா அண்ட் ரஷ்யன் நேவிக்கும் நடுவில் என்ன எக்ஸசைஸ் நடக்கும் அப்படின்னா இந்திரா அப்படின்ற நேவி எக்ஸசைஸ் தான் நடக்கும். அண்ட் இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 2003ல ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா? ஸோ நார்மலா இந்தியா அண்ட் ரஷ்யாவுக்கும் நடுவில் நடக்கிற எக்ஸசைஸ் இந்திரா அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு 2003ல. பட் இப்போ ரீசெண்டா அரேபியன் சீல இந்தியா அண்ட் ரஷ்யன் நேவி வந்து என்ன எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா பாசெக்ஸ் அப்படின்ற எக்ஸசைஸை வந்து கண்டக்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒன், which state chief minister has inaugurated 9th women national ice hockey championship? so ரீசெண்டா எந்த சீஃப் மினிஸ்டர் வந்து இந்த 9th national women ice hockey championship வந்து இனாகிரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ்ல தான் வந்து பண்ணாங்க. ஓகேவா? அண்ட் சோவான் ஜெயந்தி அப்படின்ற ஒரு ஸ்கீமை ஸ்போர்ட்ஸ் பாலிசி. ஓகேவா? ஸோ சுவான் ஜெயந்தி ஸ்போர்ட்ஸ் பாலிசி அப்படின்றத வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் சிஎம் வந்து ரீசெண்டா லான்ச் பண்ணாரு. அதுபடி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு தேவையான அந்த ஃபினான்ஷியல் நீட்ஸ் இருக்கும் இல்லையா? ஓகேவா? ஸோ அது எல்லாமே வந்து இந்த ஸ்கீமுக்கு கீழே என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ப்ரொவைட் வந்து பண்றாங்க. அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷோடைய சிஎம்ஆ யார் ஆக்ட் பண்றா அப்படின்னா ஜெயராம் தாக்கூர் அப்படின்ற பர்சன் ஆக்ட் பண்றாங்க. ஓகே? ஸோ 9th உமன் நேஷனல் ஐஸ் ஹாக்கி சாம்பியன்ஷிப் எங்க நடக்குது அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ்ல தான் வந்து நடக்குது. நெக்ஸ்ட் ஒன்,
who has become the first Indian badminton player to climb the world #1 ranking in the under 19 girls singles. ஓகேவா? ஸோ அண்டர் 19 ரேங்கிங்ல பேட்மிண்டன்ல ஒரு இந்தியன் பிளேயர் வந்து வேர்ல்டுலயே #1 பொசிஷனுக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ உமன்ஸ் கேட்டகிரியில இந்த பொசிஷனுக்கு இதுக்கு முன்னாடி யாருமே வந்ததில்ல. பிவி சிந்துவா இருக்கட்டும் இல்ல சாய்னா நேவாலா இருக்கட்டும், அவங்க யாருமே வந்து அண்டர் 19 ரேங்கிங்ல #1 பொசிஷனுக்கு வந்ததில்ல. பிவி சிந்து வந்து செகண்ட் பொசிஷன்ல தான் இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா இந்த பர்சன் வந்து இந்த ரேங்கிங்க்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டாஸ்னிம் மிர் அப்படின்ற பர்சன். ஓகேவா? அண்ட் மென்ஸ் கேட்டகரியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஒரு 3 பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த அண்டர் 19ல வேர்ல்ட் #1 ரேங்கிங்ல வந்து இருந்திருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பர்சனா இந்த அண்டர் 19 ரேங்கிங்ல வந்தது யாரு அப்படின்னா டாஸ்னிம் மிர் அப்படின்ற பர்சன். ஸோ டோட்டலா 22 மேட்சஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க, வித் இன்க்ளூடிங் 2 ஏஷியன் டைட்டில், அண்டர் 15 அண்ட் அண்டர் 17 ஏஷியன் டைட்டிலையுமே வந்து இந்த பர்சன் வந்து வின் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், Diksha Dagar has been included in the Target Olympic Podium scheme recently. She is related to. So tops அப்படின்றது என்ன? Target Olympic போடியம் ஸ்கீமா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ல வந்து மெடல் வின் பண்ணணும் அப்படின்ற அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டாப்ஸ் அப்படின்றதுல இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ ரீசெண்டா தீக்ஷா தாகர் அப்படின்ற பர்சனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அவங்க எந்த ஸ்போர்ட்ஸை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து கோல்ஃபை சேர்ந்தவங்க. அண்ட் ரீசெண்டா யாஸ் கங்காஸ் அப்படின்ற பர்சனையும் ஜாயின் பண்ணாங்க. அவங்களுடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம், அவங்க எந்த ஸ்போர்ட்ஸை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜூடோவை சேர்ந்தவங்க. ஓகேவா? ஸோ யாஸ் கங்காஸ் அப்படின்ற பர்சன் ஜூடோ, அண்ட் தீக்ஷா தாகர் அப்படின்ற பர்சன் எந்த ஸ்போர்ட்ஸை சேர்ந்தவங்க அப்படின்னா கோல்ஃபை சேர்ந்தவங்க. ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாம கோல்ஃப்ல வந்து இன்னும் சில பிளேயர்ஸ் வந்து ஆல்ரெடி இன்க்ளூடா இருக்காங்க. யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதித்ய அசோக், அனிர்பன் லஹரி. ஓகேவா? ஸோ அண்ட் ஈக்வட்டேரியன் அந்த ப்ரோக்ராம்ல வந்து ஃபவுட் மிர்சா அண்ட் ஆல்ஃபைன் ஸ்கைங்ல ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா ஆரிஃப் கான் அப்படின்ற பர்சன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த டாப் ஸ்கீம்ஸ்ல வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின்ல வந்து போய் அவங்க ட்ரெயின் வந்து பண்ணலாம். ஸோ இன்னும் பெஸ்ட்டாக அவங்கள ட்ரெயின் பண்ணி நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ல வந்து மெடல் வின் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணது. நெக்ஸ்ட் ஒன், who has named a captain of Indian women's hockey team. ஓகேவா? ஸோ மஸ்கெட் அண்ட் ஓமன்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உமன்ஸ் ஏஷியன் கப் வந்து நடக்க போகுது. ஓகேவா? ஸோ இந்த மந்த் உமன்ஸ்க்கான ஏஷியன் கப் வந்து எங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மஸ்கெட் அண்ட் ஓமன்ல நடக்க போகுது. ஸோ இதுக்காக இந்தியன் டீமை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல இந்தியன் டீம் கேப்டனா யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சவிதா புனியா அப்படின்ற பர்சன் தான் வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோல் கீப்பர். இதுக்கு முன்னாடி ராணி ராம்பால் அப்படின்ற பர்சன் தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இன்ஜுரி ஏற்பட்டு இப்போ ரீஹாபிலிட்டேஷன்ல இருக்கிறதுனால அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஸோ கேப்டனா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? சவிதா புனியா அப்படின்ற பர்சன். அண்ட் வைஸ் கேப்டனா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தீப் கிரேஸ் எக்கா அப்படின்ற பர்சனை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே? அண்ட் ரீசெண்டா இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் டீம் கேப்டன்ல இருந்து யார் வந்து பதவி விலகிட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி வந்து அவருடைய அதாவது கேப்டன் போஸ்ட்ல இருந்து ரிலீவ் ஆகிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், who among the following has been appointed as the first HPD ஃபார் வெயிட் லிஃப்டிங்? ஸோ ஹெச்பிடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் டைரக்டர் அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஹெச்பிடி என்னது? ஹை பர்ஃபார்மன்ஸ் டைரக்டர். ஸோ வெயிட் லிஃப்டிங்க்கு இந்த ஹை பர்ஃபார்மன்ஸ் டைரக்டரா எந்த பர்சனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவினாஷ் பாண்டோ அப்படின்ற பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மொரீஷியஸை சேர்ந்த பர்சன். அண்ட் இவருக்கு வந்து 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. வெயிட் லிஃப்டிங் கோச்சிங் கொடுக்கறதுல இவருக்கு எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இந்தோனேஷியா இது போன்ற கண்ட்ரிகள்ல வந்து அவர் ஆல்ரெடி கோச்சிங்கா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்த பர்சனை நெக்ஸ்ட் 2024 அண்ட் 2028ல வெயிட் லிஃப்டிங்ல இன்னும் மெடல்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக அந்த பர்சனை ஹை பர்ஃபார்மன்ஸ் டைரக்டரா வந்து ரீசெண்டா என்ன பண்ணியிருக்காங்க? இந்தியன் வெயிட் லிஃப்டிங் டீமுக்காக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவருடைய நேம் என்னது? அவினாஷ் பாண்டோ அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன், who has won India Open Men's Badminton Title 2022? இந்தியா ஓப்பன் மென்ஸ் பேட்மிண்டன் டைட்டில் வந்து எங்க நடந்தது அப்படின்னா இந்தியாவில தான் நடந்தது. அதை வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லக்ஷ்யா சென் அப்படின்ற பர்சன் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அண்ட் இவர் யாரை பீட் பண்ணி வின் பண்ணாரு அப்படின்னா லோகின் யோ அப்படின்ற பர்சன். இவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர்? சிங்கப்பூரை சேர்ந்தவரா? ஓகேவா? ஸோ இவரை பீட் பண்ணி தான் வந்து லக்ஷ்யா சென் அப்படின்ற பர்சன் வந்து
இந்தியா ஓப்பன் மென்ஸ் பேட்மிண்டன் டைட்டிலை வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, வின் பண்ணியிருக்காரு. அண்ட் இதே இந்தியா ஓப்பன் பேட்மிண்டன்ல மென்ஸ் டபுள் கேட்டகரியிலையும் இந்தியன் பர்சன்ஸ் தான் வின் பண்ணாங்க. அவங்களுடைய நேம் என்ன அப்படின்னா சாத்விக் சாய்ராஜ் ராங்கி ரெட்டி அண்ட் ஷிராக் ஷெட்டி அப்படின்ற பர்சன். ஓகேவா? ஸோ இவங்க எதில் வின் பண்ணாங்க அப்படின்னா மென்ஸ் டபுள் கேட்டகரியில வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்தியன்ஸ் ஓப்பன் மென்ஸ் சிங்கிளை வின் பண்ணது லக்ஷ்யா சென் அண்ட் இந்தியன் ஓப்பன் பேட்மிண்டன்ல மென்ஸ் டபுள் கேட்டகரியை வின் பண்ணது ஷிராக் ஷெட்டி அண்ட் சாத்விக் சாய்ராஜ் அப்படின்ற பர்சன். நெக்ஸ்ட் நோட்டட் சாந்தி தேவி பாஸ்ட் அவே. ஓகேவா? ஸோ அவங்க எந்த ஃபீல்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்க எந்த ஃபீல்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கர். ஸோ இவங்க எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா ஒடிசா ஸ்டேட்டை சேர்ந்த பர்சன். அண்ட் இவங்க வந்து மெயினாக என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆசிரமம் வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ட்ரைபல் கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா? ஓகேவா? ஸோ ட்ரைபல் கேர்ள்ஸ்க்கான ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பர்சன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப்பை ஃபுல்லாகவே வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒடிசால இருக்கிற ட்ரைபல் சில்ட்ரன்ஸுக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இவங்க அந்த ஆசிரமம் அப்படின்றதையே ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த 2021ல அவங்களுக்கு என்ன அவார்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பத்மஸ்ரீ அவார்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ 2021ல பத்மஸ்ரீ அவார்டை வின் பண்ண சாந்தி தேவி அப்படின்ற பர்சன் வந்து ரீசெண்டாக வந்து இறந்துட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டேஸ் மாஸ்ட்ரோ பண்டிட் பிரிஜு மகாராஜ் பாஸ்ட் அவே. ஓகேவா? ஸோ இந்த பண்டிட் பிரிஜு மகாராஜ் அப்படின்ற பர்சன் ரீசெண்டாக இறந்துட்டாங்க. அவங்க எந்த ஃபீல்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கதகளி டான்சர். ஓகேவா? சாரி, அவங்க ஒரு கதக் டான்சர். ஸோ கதகளி கிடையாது, அவர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு கதக் டான்சர். அண்ட் இதில் இவர் பெஸ்ட் அந்த கதக் இருக்கு இல்லையா? ஸோ அதுலேயே இந்தியாவில் வந்து பெஸ்ட் பர்சன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் எல்லாரும் சொல்கிற ஒரு பேர் என்னது அப்படின்னா இந்த பிரிஜு மகாராஜ் அப்படின்றவர் தான். ஓகே, அண்ட் இவர் வந்து இந்த கதக் டான்ஸை இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி நிறைய கண்ட்ரீஸில் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்தியாவுடைய செகண்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு எது? பத்ம விபூஷன் அப்படின்றதா. ஓகேவா? ஸோ அந்த பத்ம விபூஷனையுமே வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வின் பண்ணியிருக்காரு. அண்ட் நிறைய அவார்ட்ஸை வந்து இவர் வின் பண்ணியிருக்காரு. அதில் ஒன்று தான் ஹையஸ்டா நம்ம கன்சிடர் பண்ற பத்ம விபூஷன் அப்படின்றது. அண்ட் இது மட்டும் இல்லாம சங்கீத் நாடக அகாடமி அவார்டையுமே வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய அவார்ட்ஸை வந்து இந்த பர்சன் வந்து வின் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹார்ட் அட்டாக்னால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்சன் வந்து இறந்துட்டாரு. ஓகே, அண்ட் இவருடைய நெப்யூவா வந்து ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்களுடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பண்டிட் முன்னா சுக்லா அப்படின்றது. ஓகேவா? ஸோ இந்த பண்டிட் முன்னா சுக்லாவுடைய அங்கிள் தான் யாரு அப்படின்னா பிரிஜு மகாராஜ் அப்படின்ற பர்சன். அண்ட் அவருடைய நெப்யூ தான் யாரு அப்படின்னா இந்த முன்னா சுக்லா அப்படின்ற பர்சன். அண்ட் அவருமே ரீசெண்டா வந்து இறந்துட்டார். ஓகேவா? அண்ட் இவருடைய ஃபீல்டும் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டான்சர். அண்ட் இவரும் எந்த டான்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இஸ் ஆல்சோ அ கதக் டான்சர். ஓகே, அண்ட் இவருமே வந்து நிறைய அவார்ட்ஸை வின் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த கதக் டான்ஸ்க்காக அவங்களுடைய லைஃப்ல வந்து நிறையவே வந்து கான்ட்ரிபியூட்டும் பண்ணியிருக்காங்க. அண்ட் சங்கீத் நாடக அகாடமி இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அந்த அவார்டையுமே வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்சன் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகே கைஸ், இதுதான் Jan 13 to 17க்கான கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் இந்த செஷனுக்கான பிடிஎஃப் வந்து ஸ்ரீதர் சி தமிழ் அப்படின்ற டெலிகிராம் சேனல்ல வந்து அவைலபிளா இருக்கும். வில் மீட் இன் நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ.